கடவுளை அறியாத பெரிய பாவம். இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய பிள்ளை, மீட்பு நம்முடைய செயல்கள் அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்க நாம் எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி உள்ளவளாய் வாழணும். ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவளாய் வாழ வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமே. இதுதானே அவர் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை நாம் விட்டுவிட முடியுமா? அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அவருடைய பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களை வாழக்கூடிய ஸ்லாக்கியம், குற்றமற்றவர்களாய் வாழக்கூடிய ஸ்லாக்கியம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு. இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. இதெல்லாம் ஒழுங்காக நடந்துச்சுன்னா, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது, ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. நிறைவாய் வாழ்வீர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். இதுதான் ப்ரையாரிட்டி, இதான் அடித்தளம், இதான் அஸ்திவாரம், இதான் முக்கியம், இதான் வாழ்க்கை முறை. இப்படி தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம் நாம். இவர்களுக்கு பேர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கோடி கணக்கில் வச்சுருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை. கோடி கணக்கில் வச்சிருக்கிறவனுக்கும் கடவுளுக்கும் சம்மதமே இல்லைன்ட்டார். ஐஸ்வர்யவான்கள் எங்கே போக முடியாது? ஐஸ்வர்யத்து பெருமை பாராட்டுகிறவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நியாயசாஸ்திரி ஒருத்தர் இயேசுக்கிட்ட வந்தா இல்லை, வந்துட்டு என்ன கேட்குறான்? நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் பதில் என்ன சொன்னார்? கற்பனைகளை கைக்கொள். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. எதை கை கொள்ளணும்? கற்பனைகளை கைக்கொள், அவ்வளவுதான். அப்போ கற்பனை என்ன சொல்லுகிறது? எல்லாரையும் நேசி, எல்லாருக்கும் கொடு, சமநிலையோடு வாழு, உன்னை உயர்த்தி காட்டிக்காத. புரியுதா? கற்பனைகள். அவன் என்ன சொல்ற? சிறு வயது முதல் கை கொண்டிருக்கேன். இல்லையே, நீ சரியா கை கொள்ளலையே, உனக்கு சொத்தை வச்சு நிற்க, யாருக்குமே கொடுக்கலையே, ஏழைகள் இருக்கிறார்கள், தேவை உள்ளவர்கள் இருக்கார்கள். என்ன சொல்றாரு? குறை இருக்கிறது, கற்பனை நீ விட்டுட்ட, உனக்குள்ளதை விற்று உனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிடும். இன்னைக்கு ஆனால் என்ன பேசிட்டு இருக்காங்க? பணக்காரனாக இருப்பதான் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம்ன்றாங்க. அது கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல், தேவனுக்கு விரோதமான செயல். ஆசீர்வாதம் என்பது என்ன? நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகவே வாழ்கிறீர்களா? அதுதான் ஆசீர்வாதம். நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். குறைவோடு வாழ்வதல்ல, நிறைவாய் வாழ வேண்டும், இருப்பதை வைத்து வாழ வேண்டும். அடுத்தவனை பார்த்து ஏங்கி வாழ்வதல்ல, நமக்கு இருப்பதை வைத்து சந்தோஷமாய் வாழ்வது. அதுதான் நிறைவான கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்.